ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி ரவா பாசிப்பருப்பு பொங்கல். ஒரு பங்கு ரவைன்னா 1/3 பங்கு பாசிப்பருப்பு. அந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. பாசிப்பருப்பை சட்டியில் நெய் ஊற்றி முந்திரி மிளகை நல்லா குறப்பாக 2 இடித்து வச்சுக்கணுங்க. இடித்து கருவேப்பிலை அதையும் போட்டு ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். பாசிப்பருப்பை மட்டும் கொஞ்சம் அவிச்சு வைக்க கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருந்தாலாம் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு இப்போ 1 டம்ளர் ரவைக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஊற்றி நல்லா கொதிக்கட்டு அதுக்கப்புறம் கொதித்தோடனே ரவையை போடுங்க. தண்ணியாக எடுத்து வச்சுருந்தாலும் அந்த ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம். அது எப்படி கிண்டிக்கிடுங்க. உப்பு போடுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க. இதெல்லாம் நல்லா கெட்டியாயிரும். சிம்மில் வச்சு கொஞ்சம் வைங்க, நல்லா கெட்டியாயிரும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இதுக்கு வச்சு காலையை சாப்பிடலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். பார்த்துக்கிடுங்க. தேங்காய் சட்னியும் பாசிப்பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்